அவன் சொந்த இடம் பரத்துறியடா வாடகைக்கு போய் சொன்னா அதுல இருக்குது அடே ரைட் டீச்சர் டீச்சரோ அப்ப இப்ப எக்ஸாம் எழுதி இல்ல அவன் முதலே டீச்சர் விளங்கி இல்ல யாரோட கேக்குது யார் எஸ்எம்எஸ் ஒவ்வொரு நாளும் விட்டா எஸ்எம்எஸ் ஐ லவ் யூ அது சில பேருக்கு கிட்ட அந்த அனுப்பினா தானே நித்திரவே முந்தில இந்த பழக்கம் முதல் யா சொல்ல என்ன இப்ப இதுல பாஸ் பண்ணினா தான் பேலு பேலு அப்ப இவ்வளவு நாளும் படிச்சோம் பள்ளிக்கூட படிப்பு துணி படிப்பு அதெல்லாம் தேவையில்லை இவ்வளவு நாளும் பார்த்தோம் இருந்தாடா கவர்மெண்ட் ஜாப் வேணும் கவர்மெண்ட் ஜாப் இந்த கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கல்யாணம் கிடைச்சாடா வேணும் ஸ்காலர்ஷிப் அப்படி ஓஎல் ஏஎல் அப்படியே முடிஞ்சு இது 6-7 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸாம் அதை வச்சுதான் வேலை எனக்கு ஈஸியா போட்டா நீங்க படித்தீங்க திரும்ப படிங்க எங்க எவ்வளோ காலம் இருந்தீங்க எங்க எவ்வளோ காலம் ஏன்னா என்ன முதலே பார்த்துருந்தாண்டா அவ்வளோ லைஃப் அவ்வளோ வேஸ்ட்டாக போயிருக்காது டைம் அப்போ நான் 40 வயசு இருவேன் என்ன செய்யறேன் இவன் இப்போ எக்ஸாம் டீச்சிங் எக்ஸாம் இப்போ எழுதி போட்டுருக்கிறேன் நானும் எழுதினேன் கல்லு குத்திருக்கேன் இந்த பழைய கதை ஏதோ உளுத்திருக்கிறான் ஜூனி இல்லை நான் லவ் பண்ண இதெல்லாம் உளுத்திருக்கு எனக்கு சீதனம் 2 வீடும் 50 லட்சம் ரூபாய் காசு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நானே பார்க்குறேன் இல்லை வச்சு கொள்ளுவோம் மாப்பிள்ள வச்சு கொள்ளுவோம் திரிசா டீ வச்சு கொண்டாங்க போய் திரிசா சுஷீலாவோட என்ன செய்யற நீங்க இது என்ன டிக்டாக் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கீங்க அது சும்மா செய்யறது சும்மா செய்யறது எக்ஸாம் எல்லாரும் செய்யறது தான் இந்த எக்ஸாம் என்ன மாதிரி போணும் உங்களுக்கு எக்ஸாம் அது கஷ்டம் இப்ப ஜூனி முடிச்சது இப்ப எக்ஸாம் வைக்கிறது அவிய அப்ப சரி வராது சரி வரும் பாப்போம் பாஸ் இல்லாம மட்டும் இருக்கணும் அதுக்கு அப்புறம் தெரியும் படிச்சதை வச்சு எழுதுறது படிச்சது அவ்வளவு எழுதினதுதான் ஏதோ கஷ்டம்னு சொல்றாங்க கஷ்டம் தான் படிச்சிருந்தா கஷ்டம் இல்லை தானே படிச்சிருந்தா கஷ்டம் சும்மா டிக்டாக் வேலையும் செஞ்சு கொண்டு இதாண்டு அது சரி எப்பயோ இதை முடிச்சுட்டு திடீரெண்டு வந்து எக்ஸாம் வச்சு என்ன அதான் உங்களுக்கு விளங்குது தானே உங்களுக்கு எக்ஸாம் வேலை தரக்கூடாது எக்ஸாம் வச்சு நம்ம இவ்வளவு கஷ்டமா சிம்ராசே அப்பன் என்னடா கனடால் கண்டு எப்படி சர்ப்ரைஸ் என்ன கிளாஸுக்கு எங்கேயும் போறீங்க கணித கோப்பி மாதிரி கிடையாது இந்த ஜீன்ஸே சொல்றீங்க இது கருநாளுக்கு முதல்ல எடுத்து வச்சாலும் எனக்கு பிடிக்கும் முடியாது ஜீன்ஸ் போட நீ எப்படி இருக்க நான் இருக்கிறேன் அம்மா கேட்டுதான் வந்தா உள்ளே இருக்கேன்னு சொன்னாங்க வேலை இல்லை தானே பண்ண இது உனக்கு தெரியாது திரிசா திரிசா இல்ல நடிச்சா அந்த திரிசா இல்ல இது வடக்கு திரிசா இல்ல இங்க ஃப்ரெண்ட் வெட்டிங் பண்ணிட்டேன் தெரியாது உனக்கு அட நீ வெட்டிங் பண்ண தெரியும் சொல்ல இல்ல பெருசா தெரியும் ஒரு பெருசா சொல்லல ஜுனியில ஒரு புள்ளைய பார்த்தோம் அதான் இது இந்த பேசி வந்தேன் ஓமன்ட்டு சொன்ன உடனே எழுதி விட்டேன் விசாரிக்க ஒழிக்கிட்ட வேண்டாம்னு சொல்லி விட்டாங்க தெரியும் இவன் இப்ப எக்ஸாம் டீச்சிங் எக்ஸாம் இப்ப எழுதி போட்டுருக்கிறேன் நானும் எழுதினேன் நீங்க என்ன ஜுனியில என்னது நான் மேனேஜ்மென்ட் நீங்க நான் ஆர்ட்ஸ் தானே உங்களுக்கு காணல ஜுனியில நீங்க எத்தனை பப்ப முடிஞ்சீங்க 2026 கண்டிருக்கணும் உங்களுக்கு காணாம இல்லை மாட்டப்பட்டா திரிசா டீ வச்சு கொண்டாங்க போய் என்ன ஒரு எக்ஸாம் என்ன மாதிரியா அது கொஞ்சம் கஷ்டமா மட்டும் சொல்றேன் எனக்கு ஈஸியடா இப்ப ஜூனியில படிச்சோம்னா திடீர்னு எக்ஸாம் வைக்கணும் அதுக்கு தக்க மாதிரி மாறணும் ஐக்கு லெவல் அந்த லெவலில் உனக்கு இருக்குதான் அப்ப எனக்கு ஈஸியா போட்டுது இந்த பிரச்சனை குறைக்குமா வேலை என்னன்னு தெரியாது எனக்கு 100க்கு 200 வீதம் கிடைக்கும் வேலை அவ்வளவு கான்ஃபிடன்ஸ்ல இருக்கிறேன் கனடால இந்த படிப்பெல்லாம் விட்டுட்டால 5-6 வருஷமா படிக்கல நானும் படிக்கல நானும் படிக்கல திடீர்னு தான் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சது இவ்வளவு பேர்ல ஒரு கொஞ்சம் பேர் தான் எடுக்க போறாங்க உங்களை வேலை கொடுக்க கூடாதுக்காக தான் இவ்வளவு கஷ்டமா வச்சுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்படி இல்லடா அப்ப இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஒரு வேலை கொடுக்க அதுன்ற ஒரு மதிப்பு அப்ப எனக்கு ஒரு டவுட் இப்ப இதுல பாஸ் பண்ணினா தான் வேலை அப்ப இவ்வளவு நாளும் படிச்சோம் பள்ளிக்கூட படிப்பு துணி படிப்பு அதெல்லாம் தேவையில்லை அதான் இது கஷ்டம் இனி அப்ப இனி வேலை இப்படி ஒரு நடக்க போது ஸ்காலர்ஷிப் அப்படி ஓஎல் ஏஎல் அப்படியே முடிஞ்சு இது 6-7 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸாம் அதை வச்சுதான் வேலை எனக்கு ஈஸியா போட்டா நீங்க படித்தீங்க திரும்ப படிங்க நான் கேட்க மாட்டேன் நீங்க என்ன வேலை செய்யறா நானும் தெரியும் நான் படிச்சேன் எனக்கு வேலை கிடைக்கல நானும் பெரிய பிசினஸ் செஞ்சு இப்போ தொழில் அதிபர் 10-15 பேரை வச்சு வேலை செஞ்சு கொண்டு இருக்கேன் நல்ல சிஸ்டம் உண்டுன்ட்டா எனக்கு சுமார் தேங்க்ஸ் கொடுத்தா டக்குண்டு வரும்
குடியா என்ன உங்களுக்கு எக்ஸாம் என்ன மாதிரி ஈஸியோ படிச்ச நீங்களும் அதான் படிக்கணுமா படிக்காம எக்ஸாம் எழுதி போட்டிருக்கீங்க அதான் எனக்கு சுவர் கிடைச்சிருமாடா வேலை சுவர் கிடைக்கும் 100க்கு 200 மோதின மாதிரி 100க்கு 200 விதங்க இதுல இருக்கிறேன் எப்போ உனக்கு எப்போ கல்யாணம் நடந்தேன் எனக்கு 2 வருஷம் வருமாடா 2 வருஷம் நான் ஏன் சொல்லலாம் வந்தேன் ஏன் வந்தேன் சொல்லலாம் காட்டுங்க இது புள்ள பாத்துரு என்னடா சொல்ற கல்யாண கார்டு கொடுக்க தான் வந்தேன் வழியில அம்மா நின்றவா அம்மானிக்க எங்க கல்யாணம் விளங்கி இல்லை ஜூனியர் இடம் எழுதித்தேன் எக்ஸாம் எழுதித்தேன் சுவர் எனக்கு வேலை என்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரியோ அப்ப இவ்வளவு நாளும் பார்த்தோம் இருந்தாடா கவர்மெண்ட் ஜாப் வேணும் கவர்மெண்ட் ஜாப் வேணும் கவர்மெண்ட் ஜாப் இந்த கிடைக்க போகுது கவர்மெண்ட் ஜாப் கல்யாணம் கிடைத்தாடா வேணும் அதுக்காக தான் பார்த்து பிடிச்சோன்றது என்னடா நீ கட்டி என்ன செய்ய போற விளங்கி இவ்வளவு வயசாச்சா நீ என்னடா கட்டி ஐயோ சூப்பர் புள்ளி உண்டு பேர் கவிதாஞ்சலி பத்தி பேர்லயே கவிதை இருக்கு நானும் ஆர்ட்ஸ் அவளுக்கு வந்து இது வந்து எங்க வந்தானுண்டா கல்யாண வீட்டுக்கு சொல்லதான் வந்தேன் மெயினா ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் தான் ஞாபகம் இருக்கும் அது இருக்கு ஞாபகம் இருக்குன்னா கொஞ்சம் இல்லையடாப்பா நீ போன் அடிச்சாலும் எடுக்கிறா இல்ல அப்ப அது எனக்கு அவன வீட்டுக்கு சொல்லாததுக்கே இதான் காரணம் டிசம்பர் தான் கல்யாணம் வீடு எனக்கு டிசம்பர் மழையே இல்லோட அது அதுக்கதான் எனக்கு வேணும் அதான் வேணும் பட் என்ன ப்ரோக்ராம் மூலமா தான் நிறைய வந்தடா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு சரி உங்க அம்மா கோயிலா தெரிஞ்சவா புள்ளன்னா அப்படி புள்ள சொந்தக்காரர் ப்ரோக்ராம் மூலம் வந்தல கவிதாஞ்சலி அவன் சொந்த இடம் பரத்துறியடா வாடகைக்கு போய் சொன்னா அதுல இருக்குது டீச்சர் எக்ஸாம் எழுதி முதலே டீச்சர் அப்ப என்ன பிடிச்சிருக்கு போல இருக்கு எல்லாம் உத்தமம் ஏதோ சொல்லுவாங்க பொருத்தம் எழுதி வச்சிருக்கு நம்ம அனுப்பியிருக்கு இந்த கிரகத்துல இருந்து பசியம் எல்லாம் உத்தமம் கலைக்க வலிக்கிட்டியலோ கதைச்சாச்சு இப்பதான் 2 லட்சம் தான் கதைக்க வலிக்கிட்டு ஒரே ஹோல் நானும் இப்போ சொன்னான் ஃப்ரெண்ட் கிட்ட போட்டு வரேன் போட்டு போறேன் 10 மணில இருந்து 1 மணி வரையும் ஒரே கதை அவன் குடும்பத்தை நாங்க விற்கிற கதைக்கிறது எந்த குடும்பத்தை கதைக்கிறது மாறி 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 கதை அவளுக்கு என்னன்றது என்ன சரியா பிடிச்சிட்டான் சரியா பிடிச்சது அவ்வளவு ஒற்றியே பேச்சு உண்மையில இது பிடிச்சிட்டு வீட்டுக்காரர் பைபாஸ் பண்ணி கட்டி வைக்கணும் சரியா பிடிச்சிட்டு ஹலோ முக்கியமான விஷயம் எடுக்கிறோமா பிறங்க முக்கியமான விஷயம் எடுத்து பிடிச்சோம் நிக்குது அது கல்யாண வேலைகள் சம்பந்தமா இருக்கு ஒவ்வொரு நாளையும் சில பேருக்கு அந்த அனுப்பினா தானே நித்திர பேர் முந்தில இந்த பழக்கம் முதல் யா சொல்லலாம் என்ன இல்ல அது அப்ப எனக்கு கனகரம் பிள்ளையோட கதைக்கலாம் என்ன செய்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க அவ்வளவு பிடிச்சிரும் இது புதுசா கட்ட போறோம் போட்டு என்ன செய்றீங்க ஏது செய்றீங்களா அப்படி ஒரே அறியன்ட்டா அப்ப வேலையெல்லாம் என்ன செய்யற வேலை போனோட இருக்கிற இது ஒன்று போட்டு இருக்கிறேன்டா இயர்போனும் அதோட தான் தெரிஞ்சு அப்படிதான் ப்ரொஃபஷன் கொஞ்சம் தெரிஞ்சு எடுக்கிறேன் ஆமா ஃப்ரெண்ட்கிட்டமா கல்யாண கார்டு கொடுக்க முக்கியமான பொறுங்கம்மா கொஞ்ச நேரம் பொறுங்க ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்கம்மா புள்ளியோட பிடிக்கிறதுலேருந்து காய்ச்சோன்னு தான் இருந்தேன் பொறுங்க ஒரே இது இவ்வளோ நாளும் முட்டியை ஆக்கினேன் எங்க எவ்வளோ காலம் இருந்தீங்க எங்க எவ்வளோ காலம் இருந்து ஏன்னாண்டா என்ன முதலே பார்த்துருந்தாண்டா அவ்வளோ லைஃப் அவ்வளோ வேஸ்டா போயிருக்காது டைம் அப்போ அவாக்கு 40 வயசு வருவேன் இல்லை அவாக்கு 30 45 ஆச்சுடா அது இது அது என்ன தெரியுமா எல்லாம் தெரியுமா வயசு இதெல்லாம் தெரியும் நீ அந்த முதல்ல அதெல்லாம் இது இதெண்டா லவ்கள் இதுக்குன்னு அதெல்லாம் தெரியும் சொல்லிட்டியா அது சொல்லக்கூடாது கல்யாணம் பண்ணி வரைக்கும் பழசுகளை சொல்ல வலிக்குது அட்ரஸ் அவன் இல்ல கேட்டா கல்யாணம் பண்ணி வரைக்கடா பழசுகள் இதுகள் சொல்லப்படாது சொல்லி கிள்ளி அது ஒரு சந்தோஷம் அதுகள் பரவலிக்கட்டும் அதே நாங்கள் கலரக்கூடாது எங்களே கலரக்கூடாது அப்பதான் லைஃப் ஒரு 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 இதா தண்டவாளம் மாதிரி இதா போகும் விளங்குது இஞ்சால பள்ளம் இஞ்சால மாடால பாஸ்ட் தண்டவாளம் அது பிரிஞ்சலோட இருக்கு சேராதேடா அப்படி இருந்தா தான் குடும்பம் பண்ற ரெயின் போகும் சரிக்கு சமனா இருக்கும் அதான் அந்த காலத்துல எனக்கு சீதன ரெண்டு வீடு 50 லட்சம் ரூபாய் காசு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நானே பாக்குறேன் இல்ல வச்சு கொள்ளுக்கோமா அப்பள வச்சு கொள்ளுக்கோமா இருக்கேன் 2 வீடோட நான் வாடகை கொடுத்து போட்டு அந்த காசை நான் பிக்ஸ்ல போட போறேன் அப்படி இப்படி அவ்வளவு பிளான் தான் இருக்கேன் நான் இந்த வீடு நல்ல வேணும் நீங்க இருக்கிற வீடு அது அதுக்கு தான் நாங்க இருக்க போறோம் வீட்டோட தான் வர போறேன் அவன் எனக்கு சீதனமா தெரியல
2 வீடும் 50 லட்சம் ரூபா காசு. நான் சொன்னான் மாமா மாமி எனக்கு இவ்வளவு காணும், நீ சீதனம் தர்றது தாங்கோ, அதுக்காக வேண்டாம்னு சொல்லல. தெரியும் நம்ம அதுல தெரியும் என்னன்ற நான் வேண்டாம்னு சொல்றேன். அது சரி. நீ கேட்கல வாயால நான் கேட்கலடா, கேட்கல. கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும் தருது. எக்ஸாம் வேலை கிடைக்கலையாடா? எக்ஸாம் எழுதிட்டா சுமார் கிடைக்கும்டா வேலை. அப்ப அந்த இதுலதான் தெரியுது. தெரியும் இது தெரியும். ஒன்று கேட்கணும், இந்த கல்யாணம் எவ்வளவு செலவானது? எனக்கு கூட கிட்டத்தட்டடா நோமலா கணக்கு பார்த்தா 1 கோடி கிட்ட வந்துட்டு. என்ன சொல்ற? கல்யாணம் தெரியுதாடா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக அப்படி 2-3 தான் வந்துச்சு. அப்படியே சரியான சிலவாடா. இப்போ நீ இந்த டைம் நான் 2 வருஷத்துக்கு மேலே செய்து அவ்வளவு சிலவுண்டா, நீ இப்போ எவ்வளவு என்ன செய்ய போற? இது இதுக்கெல்லாம் கூட முடிஞ்சா அந்த என்ன கோலுக்கெல்லாம் கூட முடிஞ்சா? கோலுக்கு எல்லாம்டா, கோல் சாப்பாடு அதுக்கே நான் நினைக்கிறேன்னு ஒரு கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சு. என்ன சாணிங்கடா செய்யாத, சீரியஸா சொல்றேன். இப்ப செய்யாடா. இல்ல இல்ல இது இனி செய்யாட்டியடா. எப்ப நீ அது சிலவு இல்லோட இவ்வளவு சிலவுக்குடா? அது அது இல்லையடா. அதுக்கு தான் நான் பேங்க்ல போட்டுட்டு நீ பேசாம உன்னோட வேஞ்சலாம் வந்தேன், காசு கேட்க வந்தேன். அதையும் தந்துரு. என்னோட இருக்கிற எல்லா காசு அந்த காசு எல்லாம் கொண்டு பேங்க்ல போட போறேன். ஏன் கல்யாண வீட்டுக்கு பேங்க்ல போட்டுற பிக்ஸ் டிபாசிட்ல போட போறேன். இப்போ கொஞ்சம் காலத்துல வேற இலங்கையில ஒரு சிக்கல் வந்து தெரியும், டொலர்ஸ் பெருமதி எல்லாம் அங்க போடுது அங்க போடுது, திருப்பி நோமலா வருது பாத்தனியோ. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? மத்திய வங்கியடா எல்லா பேங்க்ல இருக்க முதல்டா பேங்க்ல இருந்து பேங்க்கு தான் மாறி மாறி காசுல கொடுப்பாங்க. எல்லா பேங்க் சேர்ந்து மத்திய வங்கிட்ட கொடுக்க போறேன். எங்களுக்கு காசு எங்கட காசுகள் எல்லாம் நீ பேங்க் எடுக்க போகுது. அந்த பேங்க் வந்து மத்திய வங்கிட்ட கொடுக்கு. இலங்கை பண வீக்கம் இருக்கணும், அது இல்லாம செய்யறது. அதால இப்ப எங்கட காசு வருமோ வராதோ பேங்க்ல இருக்கிற எல்லாம் சொல்றதே விளங்குல. இனி வட்டி வீதம் கொஞ்சம் கூட போகுது, வேணும்டா பார்த்து பிடிச்சோன்ற. அப்ப அதால நான் இந்த கல்யாணத்துக்கு போது இல்லாட்ட காசு 2,000 தான் சுரேஷ்டையும் கொடுத்துனாங்க. இல்லாட்டையும் கொடுத்து போட்டு வட்டி வீதத்தை எல்லாம் கூட்டி போட்டு தான் கல்யாணம் செய்ய போறோம். ஏற்கனவேடா என்னட்ட இருக்கடா கொஞ்சம் காசு 50 லட்சத்துக்கிட்ட இருக்கு. நீ சொன்ன மாதிரி 1 கோடி முடியும் பண்ணா நான் நினைக்கல. என்ன பிரச்சனை இல்லை, சீதனம் எல்லாம் வந்து துளைச்சிடும். இது பிள்ளைண்ட அப்பாண்ட பிள்ளைண்ட அவள் கவிதாஞ்சலிண்ட அப்பாண்டவே அப்பாண்ட நம்பர் போன் நம்பர் இது எங்கட அப்பாண்ட நம்பர். என்ன நம்பர் அம்மா இங்க இவன்டா சின்னல்ல படிச்சானல்லோடி என்னோட சின்ராசு அவன்ட வீட்டை கார்டு கொடுக்க வந்திருக்கிறான். ஓ ஓ சாப்பிட்டியோ? ஓ ஓ ஓமா ஓ அதுதான் இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குதானே இப்போ இதன்றீங்கள். சரி சரி ஓ ஓகே ஓகே. கொஞ்ச நேரம் குமோன் காய்க்காம இருக்கேன். அப்ப அந்த கையிலே போன் இருக்கிறதா? ஓ இல்ல இவ்வளவு சொல்றேன். கொஞ்ச நேரம் என்னோட நான் சொன்னான் அம்மா இப்படி காய்ச்சிங்கன்னா அடிக்ட் ஆயிருவீங்க. இப்போ தொடர்ந்து எல்லாம் கதைக்காரு கட்டதானே போற கட்ட போற. சரியாடா ஆக்கின பண்ணக்கூடாது. எனக்கும் வேலை இருக்குது, அவைக்கும் வேலை இருக்குது. இப்போ ஸ்கூலால ஏதோ படிச்சு வந்து நிக்கிறாளாக்கும், படிப்பிச்சு போட்டு வந்திருக்கா விடைக்கு எதுவும் இன்டர்வியூ அந்த டைம் வந்து எடுத்து காய்ச்சி பிடிச்சோம். சரி சரி இதான் பிள்ளை அப்படி ஓட்டு வடிவான புள்ள எப்படி இருக்கு? இங்க இந்த பிலிம்ஸ் எல்லாம் போய் இந்த போட்டு பார்த்துருக்காள். எனக்கு என்ன வந்தா ஃப்ரெண்டோ அது இது லவ் கொண்டு வந்திருக்கேன். அதான் ஆக இது அப்பன் கவிதாஞ்சலி லவ் இதுன்னு வந்துருக்கு. அதுதான் 90 கிட்ஸ் தானே. அப்ப அது எழுதுதான் இருக்கு. சொன்னா போல டிசம்பர் கட்டாயம் எடுக்கிறாங்க. ஹலோ ஓஹோ ஓமா அங்க எது விளங்கி இல்ல யாரோட காய்கறி யார் எஸ்எம்எஸ் போட்டு இல்லையம்மா இல்ல டிக்டாக் செய்யக்கூடாது. ஆறு உப்பு உப்பு இல்ல 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 இங்க பாரு அது சும்மா அது கல்யாணத்தை குழப்பறதுக்கு அப்படி செய்வாங்களம்மா. சரி விளங்க இல்ல எப்ப உப்பு வந்ததோ எந்த போட்டோவோ அப்பாண்டிக்கோ? ஐயோ சொல்ற கேளம்மா, அது குழப்பறதுக்கு செய்வாங்களம்மா. கல்யாணம் பண்ணா 1000 பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. சரி என்ன ஓகே ஓகே ஓகே. கல்லு குத்தி இருக்க பழைய கதை ஏதோ உளுத்திருக்கிறான். ஜூனியில நான் லவ் பண்ண இதெல்லாம் உளுத்திருக்கு. ஆளுக்கு அனுப்பி 10 மச்சம் உன்னோட கதைக்கிற கேப்லயே இந்த வேலை செய்யறாங்களா? அப்படி தாப்ப நடிக்குது ஒரு வாரம் நடிக்குது. ஹலோ ஓ மாமா சொல்லுங்க. என்ன மாமா? இல்ல இல்ல ஐயோ மாமா அது சும்மா எது மாமா இல்ல சொல்ற கேளுங்க மாமா. ஐயோ வேணும்னா வீடியோ கால் பண்ணுங்க. ஜிம்டாஸ் விட்டு தான் நிக்கிறேன். நீங்க அம்மா பிரச்சனை இல்ல 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 சரி வந்து எடுக்கிறேன்.
குழப்ப போறான் என்ன மாமன் குழப்ப போறான் என்ன என்ன மாமன் போனுக்கு யாரோ அனுப்பி இருக்கிறாங்க என்ன போட்டோ எதுவும் போட்டோ அதுக்கு விளங்காடா இல்ல இப்ப சேர்த்து போட்டு இல்லாம அனுப்புறாங்க அதை பார்த்து நம்புறது சொல்லி போட்டுருக்கு கல்யாணத்தை குழப்பம் உண்ட போட்டோவை அனுப்பி கிடக்கும் ஓ மாடா நீ முந்தி அந்த லவ் பண்ணி அவள் ஜுனியின் அவள் அதுதான் தெரியல நீ வீட்டை போய் தான் பார்க்கணும் இது என்ன சொல்ல கல்யாணம் நடக்கும் நடக்காத கட்டத்துக்கு கொண்டு விட போறான் அவ்வளவு சொல்லி விளங்கப்படுத்தா பிள்ளை விளங்கப்படுத்த கொண்டு விடுறாங்க மாமங்காரம் திருப்ப அடிக்கிறாங்க மாமா ஒரு 5 நிமிஷம் போற நான் நேரியாக வீட்டை வாரேன் ஐயோ மாமா இப்ப ஏயில மாமா எல்லாரையும் சேர்த்து எல்லாம் செய்யலாம் நீங்க பழைய காலத்துல பிறந்து தொலைஞ்சு எது ஒரு வாரம் போறவன் விட மாட்டான் போல அவன் விளங்கப்படுத்தணும்டா ஏரியா போய் விளங்கப்படுத்துவோம் பிடிக்காட்டிக்கு விட்டு விடுறான் ஆளு கஞ்சி கொண்டு நிக்காத நீ கஞ்சி கொண்டு நிக்காத இந்த மச்சான் இல்லடா சீதேதம் அவனும் விளங்கப்படுத்துவோம் யாரோ ஏயில போட்டு கல்யாணம் அப்படித்தான் ஆயிரத்துக்கு விருந்தானே சரி அதான் நான் போய் விளங்கப்படுத்தணும் இங்க மச்சி காசு இருக்கு அனுப்பி நடந்து அனுப்புறேன் டிசம்பர் கல்யாண வீடு இதாண்டி வீடு சரியா இது இனி நான் மச்சான் போகணும் போறதுக்குள்ள இந்த எல்லா வண்டவாளத்தையும் சொல்லிடுவான் பார்த்து தானே போட்டு வரேண்ணா சரி என்னம்மா வந்துருங்க சரி ஓகே 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 பல்லு காட்டும் வந்தாக்கள பல்லு காட்டாம சும்மா சிரிக்காம இதா கலைக்கணும் பாரதியோட சிரிக்கத்தானே பாரதியோட சிரித்து அவனோட எல்லாம் சிரிக்க கூடாது மனுஷன் மாமனுக்கு இந்த மாமன் நம்பருக்கு நான் தான் இப்ப போட்டு அனுப்பினேன் ஏன் இப்படி பழகுறீங்க இவர்கிட்ட விளையாடுறேன் ஜுனியில் அனுப்பார் சோடி அனுப்பார் நான் தான் அவருக்கு போட்டோ எடுத்து கொண்டு தெரியும் இந்த தேவையானது இவன் கல்யாணம் கட்ட விட மாட்டேன் 2 வீடாம் 50 லட்சம் காசாம் அவரும் வந்தோன்னு சொன்னவர் தானே 3-4 போட்டோ விட என்ன அனுப்புவேன் அனுப்பி கட்டாயம் குழப்பம் கல்யாணம் நான் சொன்னா ஒன்னும் சிரிக்காது இடிக்காது ஆக்கள் வந்து இடிக்காது என்ன வாராக்களோட சிரிக்கத்தானே வேணும் சிரிக்கிறான் நோம்பல என்று அவங்க என்ன நினைப்பாங்க என்ன இதை இழிச்ச வேணும் நினைப்பாங்க என்ன பாக்குற என்ன கிளாஸுக்கு போற நீ எது கணித கோப்பி மாதிரி அது இதாடா புது ஸ்டைலுகள் இப்ப என்னடா உதாரணம் நான் சொல்லவும் இல்லை நீ உனக்கு தெரியா என்ன இது என்ன கதை காய்ச்சி போட்டுப்பா ஹலோ அட இது என்ன புரோக்கர் மூலமா இல்லாட்டிக்கு புரோக்கர் தான் நிறைய பிள்ளை வந்தது உதாரணம் சரி வந்தது சுண்ணாம் இவன் ஒரு பேர் சுண்ணா வாழ்க்கும் வாழ்க்கை புள்ளா சுண்ணா வந்து டக்கண்டு வருது அதான் சொன்னா நீங்களே இவ்வளவு அவ உண்மையிலே அவாக்கு பிடிச்சிட்டுதான் சரி அவளை கடை சரியா பிடிச்சது இவ்வளவு காலம் எங்க இருந்த நீங்க எங்க இருந்தீங்க இது முதல்ல நீங்க வந்திருந்தீங்களா அவாக்கு எத்தனை வயசு 40 ஓகே உனக்கு கொண்டுப்பா 24 எனக்கு 30 நாங்க இவ்வளவு காலம் பண்றப்ப நமக்கு 40 வயசு வரும் ஒவ்வொரு நாளும் அட்டியா நம்ம ஒரு எஸ்எம்எஸ் ஒரு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பி பழக்கம் போல அனுப்பி பழக்கம் ஒரு ஒரு இதா தண்டவாளம் மாதிரி இதா போகும் விளங்குற இஞ்சால பள்ளம் இஞ்சால மாடால பாஸ்ட் தண்டவாளம் அது பிரிஞ்சலோட இருக்கு சேராதே தண்டவாளம் தண்டவாளத்துல சரி நீ தண்டவாளம் பண்றடா அது அவ்வளவு சந்தோஷம் செய்யணும் இது பரவாயில்ல தந்த கொஞ்சம் எனக்கு எவ்வளவு 2 வீடு என்ன தலை ஒன்று இல்ல கால் ஒன்று இல்லாட்டி வீட்டை வேற யாரு எங்க சரி ஓகே